தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று அக்டோபர் 5 புரட்டாசி 19. புரட்டாசி மாதத்தின் இறுதி நாட்கள் மிகையான மழைப்பொழிவுடன் தமிழகத்திற்கு அமையக்கூடிய வானிலை நகர்வுகள் காணப்படக்கூடிய நிலையில் அரபிக்கடலில் சுழற்சி, வங்கக்கடலில் மேலடுக்கில் சுழற்சி ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் நேற்றைய நிலையில் நாம் எதிர்பார்த்த மாவட்டங்களில் அநேக மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில டெல்டா மாவட்டங்களில் சற்று வாய்ப்புகள் குறைந்திருக்கலாம். மற்றபடி அறிவிக்கப்பட்ட இடங்களில் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வானிலை நகர்வுகள் என்னவாக இருக்கிறது, தற்போதைய நிலை என்ன, மழைப்பொழிவு தீவிரம் இன்று எந்தெந்த மாவட்டங்களில் என்ற அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. அரபிக்கடலில் மேலடுக்கில் சுழற்சி நீடிக்கிறது. அது கீழடுக்குடன் இணைந்தும் காணப்படுகிறது. அதே நிலையில் தமிழகத்தை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் மேலடுக்கில் சுழற்சி ஏற்பட தொடங்கியிருக்கிறது, ஏற்பட்டு வருகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில், நேற்று 48 மணி நேரங்களாக குறிப்பிட்டிருந்தோம். அடுத்த 24 மணி நேரங்களில் வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி வலுவடையும். மேலும் அடுத்த 72 மணி நேரங்களில் அது அரபிக்கடல் சுழற்சியுடன் இணைப்பை ஏற்படுத்தி தமிழகத்தை கிட்டத்தட்ட தென் தமிழகம் வரை மையமாக வைத்து அந்த மேலடுக்கு சுழற்சி ஏற்பட இருக்கிறது. இது வலுவான மழைப்பொழிவை கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறது. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை இந்த சுற்று கண்டிப்பாக ஏற்படுத்தும். மழை மறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவையும், மழை மறைவாக இருக்கக்கூடிய இடங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை மத்திய மேற்கு மாவட்டங்கள், தெற்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களுக்கு, வடகடலோர மாவட்டங்களுக்கு இந்த சுற்று மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. இது வானிலை நகர்வாக இருக்கிறது. வானிலை அமைப்பு சுட்டிக்காட்டியபடி இதைக்கான மழை வாய்ப்புகள் இன்று முற்பகல் முதலே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் மத்திய மாவட்டங்களிலையும், அதுக்கு அடுத்த நிலையில் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவு இன்று தொடக்க நிலையில் வலுவடையும். கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி இந்த மாவட்டங்கள் சார்ந்து இன்று பிற்பகல் வாக்கில் வலுவான மழைப்பொழிவிற்கு இன்றைய நிலையில் வாய்ப்பு இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தின் அநேக பகுதிகளிலையும் இன்று கூடுதல் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும் அநேக இடங்களில் வாய்ப்புகள் இருக்கின்றன. மேற்கு பகுதிகளுக்கும் இன்று வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கும் இன்றைய தினம் கூடுதல் நேற்றே நல்ல மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய நிலையில் சற்று வலுவடையும். தெற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்து நேற்றை விட கூடுதல் பரப்பில் நேற்றைய அளவில் பெரிய அளவில் மழைப்பொழிவு ஏற்படவில்லை. தூத்துக்குடி, நெல்லை, குமரி இந்த மாவட்டங்கள் சார்ந்து மழைப்பொழிவிற்கு வாய்ப்பில்லாத சூழல் இருந்தது. விருதுநகர், மதுரை மாவட்டங்களில் கூட, விருதுநகர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் சற்று கூடுதல் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய நிலையில் இது சற்று மேம்படும், தெற்கு நோக்கி நகரும். தூத்துக்குடி அநேகமாக தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை மாவட்டத்தினுடைய ஒரு சில பகுதிகள் வரை இன்றைய தினம் மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் வாய்ப்புகள் இருக்கின்றன. தூத்துக்குடி மாவட்டத்திலையும்
விருதுநகர் மற்றும் மதுரை, சிவகங்கை இந்த மாவட்டங்கள் சார்ந்து கூடுதல் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கின்றன. குமரி, நெல்லை மாவட்டங்களை பொறுத்தவரை இன்றைய நிலையில் சற்று வாய்ப்புகள் குறைந்திருக்கலாம். நாளை மறுநாள் கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன. கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகளும் அநேக தென் கடைக்கோடி மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர், அரியலூர், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்து இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்றே அங்காங்கே நல்ல மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலையும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் சற்று வாய்ப்புகள் குறைந்து காணப்பட்டிருக்கலாம். இன்றைய தினம் சற்று மேம்படும் மழைப்பொழிவு வாய்ப்புகள் இன்றைய தினம் நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து சற்று கூடுதல் வாய்ப்புகளும் மழை பரவலான மழைப்பொழிவிற்கும் இன்றைய தினம் வாய்ப்புகள் இருக்கின்றன. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று கூடுதல் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. கடலூர், பாண்டிச்சேரி நாம் எதிர்பார்த்த அளவில் நல்ல மழைப்பொழிவை, கனமழைப்பொழிவை சந்தித்திருக்கின்றன. கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள், அதே போல் வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் நல்ல மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தினமும் அதே நிலையில் வாய்ப்புகள் இருக்கின்றன. செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை நேற்றைய நிலையில் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்பட்டிருக்கிறது. அதே நிலையில் சற்று வாய்ப்புகள் குறைந்து காணப்பட்டிருந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரிய அளவில் மழைப்பொழிவு ஏற்படவில்லை. இன்றைய தினமும் கிட்டத்தட்ட அதே நிலை நீடிக்கவே வாய்ப்புகள் இருக்கின்றன. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன. சென்னை பொறுத்தவரை மேகமூட்டமான வானிலை அமைப்பு, ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவிற்கு இன்றைய தினம் மட்டும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா நாளை சுழற்சி வலுவடையக்கூடிய நிலையில் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவு ஏற்படுவது கிட்டத்தட்ட உறுதியாகிறது. நமது நேற்றைய விளக்கம் அப்படியே தொடர்கிறது, அதில் மாற்றம் எதுவும் இல்லை. இன்று 5, 6, 7, 8 இந்த சுற்றின் உச்சபட்ச மழைப்பொழிவு ஏற்படுத்தும் நாட்களாக இருக்கும் என்பதுதான் தற்போதைய வானிலை நகர்வாக இருக்கு. 6, 7, 8, 9, 10, 11 வரை மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளை நேற்றைய விளக்கத்தில் விளக்கி இருக்கின்றோம். அதில் தற்போதைய நகர்வுகளின் அடிப்படையில் மாற்றங்கள் ஏதும் இல்லை. எனவே நேற்றைய விளக்கத்தை அப்படியே இன்றைய விளக்கமாக நாளை மறுநாள் அதற்கு பிந்தைய நிலையில் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் வங்கக்கடலில் பருவமழை துவக்கும் நிகழ்விற்கு நாம் ஏற்கனவே நேற்றைய நிலையில் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கின்றோம். அதிலும் இன்றைய நிலையில் மாற்றங்கள் ஏதும் இல்லை. நேற்றைய விளக்கம் அப்படியே தொடர்கிறது. தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் சார்ந்து அல்லது இலங்கைக்கு கிழக்கேல் அல்லது தென்கிழக்கில் தற்போதைய இந்த மேலடுக்கு சுழற்சிகளின் இணைப்பு ஏற்பட்டு அரபிக்கடல் சுழற்சி விலகக்கூடிய நிலையில் வங்கக்கடலில் சுழற்சி ஏற்பட்டு அது மேற்கு வடமேற்காக நகர்ந்து தமிழக கடலோரம் நெருங்கி அல்லது தமிழக கடலோரத்தை சார்ந்து ஒரு மேலடுக்கில் சுழற்சியாகவும் மீண்டும் வலுப்பெற்று மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய சூழல் வரும் 13, 14 தேதிகளுக்கு பின்னர் வாய்ப்புகள் இருக்கின்றன. 17, 18, 19 இந்த தேதிகளில் மிக நெருக்கமாக அமைந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலையும் தென்மேற்கு பருவக்காற்றை விளக்கும் நிகழ்வாகவும் அதே போல வடகிழக்கு பருவக்காற்றை ஏற்படுத்தும் நிகழ்வாகவும் அமையக்கூடும். எனவே பருவமழை என்பது அந்த குரூசியல் டேட் அக்டோபர் 20 அல்லது 21, 22 முழுமையாக தொடங்கிடவும் அதற்கு முன்னரே பருவக்காற்று திரும்பிடவும் வாய்ப்புகள் தற்போதைய நிலையில் ஏற்பட்டிருக்கின்றன. இதுதான் வானிலை நகர்வில் நாம் அடுத்து வரக்கூடிய அக்டோபர் 20 வரை அல்லது 23 வரை எதிர்பார்க்கக்கூடிய நகர்வுகளாக இருக்கிறது. எனவே மழைப்பொழிவு என்பது இன்றுடன் முடிவதல்ல. மேலும் கிட்டத்தட்ட 4 முதல்
7 நாட்களுக்கு இந்த மழைப்பொழிவு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்பருவ மழைக்காலத்தில் மழைப்பொழிவு தீவிரத்துடன் காணப்படும். எனவே நாம் முந்தைய அறிவிப்பில் தெரிவித்தபடி புரட்டாசி மாதம் என்பது வறண்ட வானிலை மாதம் அல்ல, பகுதி அளவு மற்றும் வறண்ட வானிலை நிலவி முடிந்துவிட்டது. இதற்கு மேல் புரட்டாசி மாதம் என்பது மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக அமையும். இதில் மாற்றம் ஏதுமில்லை. நம்பிக்கையுடன் தொடருங்கள். மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.